வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோணரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். முன்னாள் பொலிஸ் மா அதிபர் விக்ரமரத்ன மரணத்தில் புதிய திருப்பம். பாதுகாப்பு அதிகாரி வெளியிட்ட அதிர்ச்சி வாக்குமூலம். உத்தியோகபூர்வ பொலிஸ் மரியாதை வழங்கவும் பொலிஸ் மா அதிபர் மறுப்பு. காதலை நிராகரித்த நர்ஸ் மீது அரிவாள் வெட்டு. பேருந்து நிலையத்தில் பட்டப்பகலிலேயே நடந்த கொடூர கொலை. வெளியான அதிர்ச்சி சம்பவம். சினிமா பாணியில் கூரையை உடைத்து வீட்டுக்குள் புகுந்த 25 பேர் கொண்ட கும்பல். முல்லைத்தீவில் பயங்கர தாக்குதல். போலீசாருக்கே அதிர்ச்சி கொடுத்த சம்பவம். அனுரகரசி இதேபோல் தொடர்ந்தால் சிபி விக்னேஸ்வரன் கூறிய கருத்தால் கிளம்பிய புதிய விவாதம். சிறைச்சாலைகளில் இனி என்ன நடக்கப் போகிறது? ஜனாதிபதி தலைமையில் முக்கிய ஆலோசனை. வெளியான அதிரடி முடிவுகள். கண்ணாடி உடைத்து 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான கைபேசிகள் திருட்டு. 14 வயது மாணவர்கள் கைது. விசாரணையில் வெளியான காரணம். இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன தனது வீட்டில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபரின் பாதுகாப்புக்காக 2 காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த சம்பவத்தின் போது அவர்களில் ஒருவர் கடமையில் இருந்தார். விக்ரமரத்ன தன்னைத்தானே சுட்டுக்கொள்ள பயன்படுத்திய கைத்துப்பாக்கி காவல்துறை திணைக்களத்தால் அவரது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் பாதுகாப்பு காவல்துறை அதிகாரி வாக்குமூலம் அளித்துள்ளார். உடற்பயிற்சி செய்வதற்காக தனது அறையை விட்டு வெளியே வந்த அவர் அங்கிருந்து தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் கைத்துப்பாக்கியை கேட்டு பெற்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டதாக பாதுகாப்பு அதிகாரி காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். நேற்று காலை 7 மணியளவில் சார் உடற்பயிற்சி செய்ய தயாராகி அறையை விட்டு வெளியே வந்து எந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறாய் என என்னிடம் கேட்டார். நான் எனது கைத்துப்பாக்கியின் மெகசினை கழட்டிவிட்டு அவரிடம் கொடுத்தேன். அந்த மெகசினையும் என்னிடம் கேட்டு வாங்கி கொண்டார். அதன் பின்னர் ஒரு தண்ணீர் போத்தல் எடுத்து வருமாறு என்னிடம் கூறினார். நான் அதை எடுக்க சமையலறை பகுதிக்கு சென்றபோது வெடிப்பு சத்தம் கேட்டது. நான் ஓடி வந்து பார்த்தபோது துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் கீழே விழுந்து கிடந்தார் என முன்னாள் காவல்துறை மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் பாதுகாப்பு காவல்துறை அதிகாரி வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இந்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதால் காவல்துறையின் ஒழுக்க கோவைக்கு இணங்க அவருக்கு உத்தியோகபூர்வ மரியாதைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய விசேட உத்தரவிட்டுள்ளார். காதலை ஏற்க மறுத்த யுவதியை இளைஞன் பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அரங்கேறிய இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் லாவண்யா வயது 22. இவர் கல்லடுக்காவில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் நர்ஸாக வேலை பார்த்து வந்தார். இவர் தினமும் வேலைக்கு பஸ்ஸில் சென்று வந்தார். இந்த நிலையில் லாவண்யாவை தூரவரான சேந்தன் வயது 25 என்பவர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். அவரது காதலை லாவண்யா ஏற்கவில்லை என தெரிகிறது. ஆனாலும் சேந்தன் அவரை பின்தொடர்ந்து வந்து காதல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் சேந்தனை லாவண்யா திட்டியதுடன் தனது பின்னால் சுட்ட வேண்டாம் என கண்டித்ததாக தெரிகிறது. வழக்கம் போல வேலைக்கு சென்ற லாவண்யா மாலையில் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு திரும்புவதற்காக பஸ் நிலையத்துக்கு வந்தார். பின்னர் அவர் செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் சேந்தன் பஸ் நிலையத்துக்கு வந்தார். பின்னர் சேந்தன் லாவண்யா அமர்ந்திருந்த பஸ்ஸில் ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆத்திரமடைந்த சேந்தன் தான் பையில் வைத்திருந்த அரிவாளை வெளியே எடுத்தார். அதிர்ச்சியடைந்த லாவண்யா பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கி ஓடினார். ஆனாலும் சேந்தன் அவரை விடாமல் அரிவாளை கையில் வைத்தபடி பின்தொடர்ந்து விரட்டி சென்றார். ஒரு கட்டத்தில் பஸ் நிலையத்துக்குள் தவறி விழுந்த லாவண்யாவை அவர் அரிவாளால் பல முறை கொடூரமாக வெட்டியதில் பலத்த காயமடைந்த லாவண்யா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
அரிவாளை பஸ் நிலையத்திலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பட்டப்பகலில் பஸ் நிலையத்தின் நடுவில் நடந்த இந்த சம்பவத்தால் அங்கிருந்த பயணிகள் பதட்டமடைந்தனர். சம்பவம் பற்றி அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் போலீசார் கொலையான லாவண்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததுடன் தப்பியோடிய சேந்தனை வேலை வீசி தேடி வருகின்றார்கள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் வீடு ஒன்றின் கூரையை உடைத்து 25க்கும் மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் ஊற்றியதையடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதலின் போது வீட்டின் கூரையை உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மரத்தளபாடங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் சிறை காவலர்கள், ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் நலம்புரி விடயங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சுட்டிக்காட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் அதற்காக ஜனாதிபதிக்கு தமது நன்றியை தெரிவித்தனர். கைபேசி விற்பனை நிலையத்தின் கண்ணாடியை உடைத்து 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 6 ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பணத்தை திருடிய சம்பவத்தில் 14 வயதுடைய அனுராதபுரம் பிரிவேனா மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இமயங்கள், சிசிடிவி காட்சிகள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சிக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இணையவழி விளையாட்டுக்கு அடிமையானதே இந்த திருட்டுக்கான காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழலற்ற நிர்வாகத்தை முன்னெடுக்கிறது. இவ்வாறு இவர்கள் சிறப்பாக செய்யப்பட்டால் 2029 மீண்டும் ஆட்சிக்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டும் என்று வடமாகாண முன்னாள் முதல்வரும் ஓய்வு பெற்ற நீதியரசருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய அரசாங்கம் நடந்து கொள்ளும் விதம் பற்றி குறை கூற முடியாது. அனுபவம் கொஞ்சம் குறைவு என்பதால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் அவர்கள் ஊழல்களில் இருந்து ஒதுங்கியுள்ளனர். போதைப்பொருள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்றனர். அரச நிறுவனங்களுக்குரிய நியமனங்களின் போது நீதிக்கமையவே செய்யப்படுகின்றனர். தான் தோன்றித்தனமாக செய்யப்படவில்லை. அந்த விடயத்தில் அவர்களின் நடவடிக்கையை மதிக்கின்றேன். இதேபோல அவர்கள் சிறப்பாக செய்யப்பட்டால் 2029 அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் தமிழ் மக்களுக்கு இவர்கள் நன்மைகள் செய்கின்றனர் என கூற முடியாது. தமிழர் பிரச்சினை தொடர்பில் சிங்கள தலைவர்கள் இதற்கு முன்னர் எவ்வாறு நடந்து கொண்டாரோ அதுபோலவே இவர்களும் செய்யப்படுகின்றனர். வடக்கு கிழக்குக்கு குறைவாகவே தரப்படுகின்றது. இப்படி பல பிரச்சனைகள் உள்ளன. கடந்த கால ஆட்சிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆட்சியங்கள் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. ஊழல்கள் இல்லை என்று CV விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.